Hello foodies, welcome back to my channel Karunya Kitchen. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு வாணலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். கொத்தமல்லி ஒரு படி எடுத்துக்கிட்டேன். இது நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். அதனால் ஸ்மெல்லு வர வரைக்கும் அதை வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் நான் ஒரு படி கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த படியில் அளக்குறீங்களோ அந்த படியில் இந்த மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அது நல்லா ஆறட்டும். நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். அடுத்து கடலைப்பருப்பு, அது நான் ஒரு கப்னால் ஒரு 150 கிராம் இருக்கும். அதில் ஒரு கப் மெஷர் பண்ணி அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அதே வானலில் எண்ணெய் தேவையில்லை, சும்மா நார்மலாகவே வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்மெல் நல்லா வர வரைக்குமே அதை வறுத்து எடுத்துக்குவோம். பாருங்கள், நல்லா வறுத்துடுச்சு. இப்போ இதுவும் அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது சைட் பை சைடு ஆற வச்சுக்குவோம். அடுத்தது அரிசி. நான் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறேனோ அதே கப்பில் தான் இதை ஒவ்வொரு கப்பு மெஷர் பண்ணியிருக்கேன். இப்போ அரிசியும் ஒரு கப்பு 150 கிராம் இருக்க மாதிரி எடுத்து அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப பொரியாகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அரிசி ஒரு மீடியமாக வறுத்தா போதும் அதுவே. அடுத்து சீரகம், அதுவும் ஒரு கப் எடுத்திருக்கேன், 150 கிராம். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் ஆயில் எதுவுமே தேவையில்லை. நார்மலாக அந்த சட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்லேயே இதெல்லாம் வறுத்துரும். ஓகே, இதுவும் நல்லா ஸ்மெல்லு வந்ததுக்கப்புறமா எடுத்து அதே பிளேட்டில் கொட்டி நல்லா கலந்து விட்டு ஆற வச்சிடலாம். ஓகே, அடுத்தது உளுத்தம் பருப்பு. அதுவும் நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க. அப்போ தான் நமக்கு தீஞ்சு போகாமல் இருக்கும். ஓகே, நல்லா கைவிடாமல் வறுத்து எடுத்தாச்சு. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் இதையும் எடுத்து வச்சிடலாம். நம்ம வறுக்கிறது எல்லாமே ரொம்ப கரிஞ்சு போகாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு மசாலா நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்கும். அடுத்தது மிளகு. நான் அரை கப் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் மெஷர் பண்ணனோ அதில் அரை கப் மிளகு. இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொரியிறது நல்லா தெரியுது இல்லையா? இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது வெந்தயம் நல்லா வறுத்துக்கணும். ரொம்ப கரிஞ்சு போயிட்டாலும் கசப்பு தெரியும். முன்னாடியே எடுத்துட்டோனாலும் கசப்பு தெரியும், நல்லா இருக்காது. நமக்கு வறுக்கும் போதே நமக்கு தெரியும். இந்த நல்ல கரியிற ஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் பொன்னிறமான ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். வெந்தயம் வறுக்கும் போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம செய்யணும். அதை பாருங்கள், பார்த்திங்கன்னா தெரியும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்து கட்டி பெருங்காயம் வாங்கியிருக்கேன். நான் எல்ஜியில் கட்டி பெருங்காயம். இது ஒரு 50 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை நல்லா அம்மியில் வச்சு நல்லா நுணுக்கிட்டு இதை எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி வந்துச்சு. நம்ம போட்டதுக்கு இப்போ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா? இந்த மாதிரி எடுத்துகிட்டு வறுத்துட்டு இதை தனியாக நம்ம அதுலேயே எடுத்து வச்சுக்குவோம். அப்போ தான் நமக்கு இந்த சாம்பார் பொடி நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அடுத்தது கருவேப்பில்லை. இந்த கருவேப்பிள்ளையை நான் ஆல்ரெடி வெயிலில் காய வச்சிட்டேன். ஒரு நாள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இது லைட்டாக வறுத்து எடுத்தால் போதும். ஏன்னா ஆல்ரெடி காய வச்சுட்டு நம்ம வெயிலில், அதனால் ரொம்ப ஓவராக வறுக்க வேண்டாம். அடுத்தது துவரம்பருப்பு. இது 1 டம்ளர்
எடுத்துட்டு அதுவும் அந்த வாணலிலேயே வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் ஆயில் தேவையில்லை. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 4 படி மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு படி கொத்தமல்லினா அதுக்கு 4 படி மிளகாய் சரியாக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் நான் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நமக்கு சாம்பார் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் சாம்பார் எந்த சாம்பார் வச்சாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. Please subscribe Karunya Kitchen.